இன்றைய செய்திக்கான தலைப்பு கிறிஸ்துவுக்காக கற்புள்ள கன்னியாய் இரு என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இன்னொரு வசனம் வாசியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தையும் வாசியுங்கள். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 11:2 இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு இந்த வாரத்தில் ஒரு தியானத்தை செய்ய கர்த்தர் அடியேனுக்கு உணர்வை கொடுத்தார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்று பவுல் எழுதுகிறார். இன்னைக்கு உலகில் உள்ள எல்லா மார்க்கங்களிலும் அல்லது எல்லா மார்க்கங்களை விட ரொம்ப கண்ணியமிக்க பரிசுத்தமான மார்க்கம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிறிஸ்தவ மார்க்கம்தான். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஆனால் நாம் வாழுகிற இந்த காலத்தில் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் கேளிக்கையான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. சில கேவலமான காரியங்கள் கிறிஸ்தவர்கள் குறித்து, போதர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து, கிறிஸ்தவர்களை குறித்து பதிவுகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. சில அசிங்கமான காரியங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது கிறிஸ்தவத்தை குறித்து. நான் அதை யோசிக்கிறேன், கண்ணியமிக்க பரிசுத்தமான ஒரு மார்க்கம் இன்னைக்கு இப்படி கேளிக்கையாய் கேவலமாய் அசிங்கமாய் பேசப்படுவதற்கான காரணம் இது போன்ற வசனங்களை எடுத்து பேசுவதற்கு சபை முக்கியத்துவம் கொடுக்காததோ என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்காக கற்புள்ள கன்னிகையாக பவுல், இந்த கன்னிகை என்கிற பதம் என்பது பெண்மைக்குரியது, பெண்களுக்கே உரியது. அதுவும் சிறு பிள்ளைகளை குறிக்காது. சரியாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயதிற்கு வந்த பிள்ளைகளை குறிக்கக்கூடியதான ஒரு வார்த்தை தான் கன்னி என்கிற ஒரு வார்த்தை, கன்னிகை என்கிற வார்த்தை. வயதுக்கு வந்த பெண்கள்ல இருந்து திருமணம் ஆவதற்கு முன்பு வரை இருக்கிற பெண்களை தான் எப்படி சொல்லுவோம்? கன்னிகை. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை சபைக்கு குறிப்பிட்டு எழுதுகிறார். இந்த கன்னிகை என்று சொன்னா, கற்புள்ள கன்னிகையா இரு அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் ஏதோ இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஒரு செய்தி எடுத்து வந்து பேசுறாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பவுல் அந்த கண்ணோட்டத்தில் எழுதல. இது வாலிபர்களை மாத்திரம் வைத்து சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை அல்ல, செய்தி அல்ல. இந்த கன்னிகை என்று சொல்லக்கூடியதிலே ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், இளைஞர் இருக்கிறார்கள், முதியவர்கள் இருக்கிறார்கள். ஹோல் விசுவாசிகளையும் உள்ளடக்கி இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். கன்னிகை, கிறிஸ்துவுக்காக கற்புள்ள கன்னிகையாய் இரு அல்லது கன்னியாய் இரு என்கிற வார்த்தையை அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். இந்த கன்னிகை என்பது சபையை குறிக்கிறது, முழு சபையை குறிக்கிறது. அப்ப சபை என்பது ஒரு கன்னிக்கு அடையாளமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்க. சபை என்றால் நம் சபை மாத்திரமல்ல, உலகில் உள்ள எல்லா சபைகளும், அதாவது கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு இருக்கிற ஒரே மணவாட்டி, கிறிஸ்து என்கிற ஒரே புருஷன் எழுதுறார் அவரு. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பது போல கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு உலகில் உள்ள மொத்த சரீரமாகிய சபையும் ஒரே மணவாட்டி. இப்போ இந்த மணவாட்டி ஆகிய சபையை தான் அவர் இங்க வச்சு எழுதுறாரு. நீங்கள் கிறிஸ்துவுக்காக கற்புள்ள கன்னியாக இருங்கள். சரி, கவனிங்க, செய்திக்குள்ள போவோம். இன்றைய உலகம் தூய்மையை இழந்து பல்வேறு மோசமான பாவங்களில், பாதைகளில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கிற சபை ஜனங்களாகிய நீங்களும் நானும், உலகில் உள்ள கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கத்தினர்கள் எல்லாரும் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்க வேண்டுமா? நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்க வேண்டுமா? நீங்கள் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டவர்கள், ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள். உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, அடுத்து உங்களுக்கு நடக்க போகிறது மேரேஜ். அதாவது
இதை நீங்க ஆவிக்குரிய அர்த்தத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக நிலை இது. நீங்க மேரேஜ்னு சொன்ன உடனே இந்த பூமியில ஒரு ஆணையும் பெண்ணையும் கல்யாணம் முடிச்சவங்களோட சேர்ந்து வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து சந்ததிகளை பெருக்கிற அதுவல்ல. இது அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ போகிறோம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய மனைவி என்பதைத்தான் இங்கே நம்ம பேசுறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைதான் அவருடைய மனைவி, மனைவியாக போகிறவள். அந்த இடத்துல மனைவி என்கிற பதமே சொல்லப்பட்டிருக்கிறது. யூத முறைமையில பார்த்தீங்கன்னா மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட்ல நியமிக்கப்பட்டிருக்கையில் தான் போடப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா யோசேப்பு தன் மனைவியை கூட்டி கொண்டு, அவன் மனைவி ஆகல. இயேசு பிறக்கிற வரைக்கும் மரியாள் யோசேப்புக்கு என்ன இல்லை, மனைவி இல்லை, நியமிக்கப்பட்டவள் தான். ஆனா அந்த முறைமையில நான் படிக்கும் பொழுது அவன் தன் மனைவியை கூட்டி கொண்டு என்று வாசிக்க முடிகிறது. அப்ப ஒரு நபருக்கு ஒரு நபரை என்கேஜ்மெண்ட், நிச்சயதார்த்தம் என்கிற ஒரு நிலை செஞ்சிட்டோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட அவங்க என்னவா மாறி விடுகிறார்கள், மனைவியாகவே மாறி விடுகிறார்கள். அந்த கண்ணோட்டத்தில் வச்சுக்கிறணும். இங்கே யாராவது நிச்சயதார்த்தம் பண்ணவங்க உடனே நான் நிச்சயத்தம் பண்ணியாச்சு, நான் மனைவி மாதிரி தான் அப்படின்ட்டு எல்லாரும் ஊரறிய திருமணம் முடிகிறதுக்கு முன்னாடி போய் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்ந்து விடக்கூடாது. அது தப்பு. யோசேப்பு அப்படி மனைவியை கூட்டி கொண்டு போனான்னு இருக்கு, ஆனால் அவன் கூட என்ன பண்ணல, அவன் வாழவில்லை இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும். இப்போ இந்த வசனத்தின்படிக்கு இப்போ நீங்களும் நானும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்பதை பவுல் இங்கே அழுத்தம் திருத்தமாக அவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த அர்த்தத்தில் அவர் பேசுறாரு, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள, அந்த வார்த்தையை நாம் இன்னைக்கு அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். கற்புள்ள கன்னிகையாக. இந்த கற்புள்ள கன்னிகை என்பது எப்படி, கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நபர் எப்படி கற்புள்ள கன்னிகையாக மாறலாம், அடுத்து கற்பை கெடுக்கும் குணாதிசயங்கள் என்ன, கற்புள்ள கன்னிகையாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான அந்த ஒரு 3 காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். முதலாவது, எப்படி கற்புள்ள கன்னிகையாக ஒரு நபர் மாற முடியும் என்கிறதை நான் முதல்ல உங்களோடு கூட நான் சொல்லி விளங்க வைக்க விரும்புகிறேன். அதற்கு ஒரு வசனம் வாசியுங்கள். 1 யோவான் 1:9 அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. ஒரு நபர், அவர் ஆணோ பெண்ணோ வாலிபனோ வாலிப பையனோ முதியவரோ யார வேணாலும் இருக்கலாம், அவங்க எப்படி கன்னியாக மாற முடியும்? வாசியுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற தூய்மையுள்ள, ஒழுக்கமுள்ள, பரிசுத்தமுள்ள ஒரு புருஷனுக்கு ஒரு நபர் கற்புள்ள ஒரு கன்னிகையாக மாற வேண்டுமேயானால் ஒரு காரியத்தை கட்டாயம் செய்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு கற்புள்ள கன்னிகைக்கான அடிப்படை வசனம், அடிப்படை ஆதாரமான ஒரு வசனம். முதலாவது, இந்த சபையில் இருக்கிறவர்கள் அல்லது இந்த சபைக்கு வெளியிலே இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய பாவங்களை முதலாவது அவரிடத்திலே அறிக்கையிட்டு அவரிடமிருந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் உங்களுக்குள்ள பாவ மன்னிப்பின் நிச்சயம், நான் இயேசுவினிடத்திலே என்னுடைய வாழ்நாளில் இருந்து, எனக்கு விவரம் தெரிந்திலிருந்து, எனக்கு நான் தெரிஞ்சு செய்ததோ தெரியாமல் செய்ததோ, அறிந்து செய்ததோ அறியாமல் செய்ததோ, அந்தரங்கத்தில் செய்ததோ வெளிப்படையாய் செய்ததோ, எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்க அதிகாரம் உள்ள அந்த இயேசுவினிடத்தில் நான் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இருக்கிறேன். அறிக்கையிட்ட உடனே அவர் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் பாவி அல்ல என்கிற நிச்சயம் ஒரு மனிதருக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த நபர் கற்புள்ள கன்னிகையாக மாறிவிட்டார் என்று அர்த்தம். கிறிஸ்துவை மணமுடிப்பதற்கு அவர் ஆயத்தம். அப்பதான் கற்புள்ள கன்னிகையாக மாறுகிறான். இதுல வாலிப பெண்கள் மாத்திரமல்ல, முதியவர்கள் மாத்திரமல்ல, ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்கள் மாத்திரமல்ல. இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை சபையை மையமாய் வைத்து எழுதுகிறார். உலகில் உள்ள அத்தனை சபை ஜனங்களும் கிறிஸ்துவுக்கு கன்னியாக இருக்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு வாழ்க்கைப்பட போகிற, மனம் முடிக்க போகிற ஒரு கற்புள்ள கன்னிகையாக மாறிவிட்டோம். நீங்க மாறிட்டீங்களா? நிச்சயம் இருக்கா உங்களுக்கு? உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா?
ஃபாதருடைய பெஸ்ட் சாங் அது என்னது? பாவ மன்னிப்பின் பெஸ்ட் சாங். உலகத்தை அசைத்த பாடல், நம்முடைய ஆரம்ப நாட்களில் நம்மையெல்லாம் அசைத்த பாடல், நாம் ஆடி பாடி உற்சாகமாய் பாடின பாடல். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் என்ற பாவ மன்னிப்பின் நிச்சயம்தான் ஒரு நபர், ஒரு சபையில் உள்ள ஒரு அங்கத்தினர், ஒரு விசுவாசி கற்புள்ள கன்னிகையாக மாறுகிற அடித்தளம். அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்தாதான் நீங்க கற்புள்ள கன்னிகையே. ஒருவேளை உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை, இன்னைக்கு நான் மரித்தால் பரலோகம் போவேன் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இல்லை என்கிற நினைப்பு, உணர்வு, மனசு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இன்னைக்கே நான் தயவு செய்து சொல்றேன், முதல்ல நீங்க கற்புள்ள கன்னிகை மாறுங்க. அப்புறம் கற்பை காப்பாற்றுற வேலையை பார்க்கலாம். நான் கற்பை காப்பாற்றுறதான் பேச போறேன். ஆனா முதல்ல கற்புள்ள கன்னிகை நீங்க என்ன செய்யுங்க? அதாவது வயசுக்கு வாங்கன்னு சொல்றேன், வயதுக்கு வாங்க. இன்னும் எப்படி இருக்காதீங்க, சின்ன பிள்ளைகளாக இருந்து இராதிருங்கள். நான் இந்த வயதுக்கு வாங்க, கண்ணியை வாங்க அப்படிலாம் நான் பேசக்கூடிய இந்த நிலை என்பது ஆன்மீகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆவிக்குரிய நிலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். பட் நீங்க புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக நம்முடைய குழந்தைகள் வயதிற்கு வருகிற அதை ஒப்பிட்டு நான் பேசுகிறேன். பவுல் அதை ஒப்பிட்டு தான் பேசுகிறார், அந்த கன்னிகை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்ப ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு நான் வேகமா வர்றேன். இப்ப நான் கற்புள்ள கன்னிகையாக மாறிட்டேன். இப்ப என்னுடைய கற்பை எப்படி நான் காப்பாற்றிக்கிறது? சபை தன் கற்பை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? அல்லது கற்பை கெடுக்கும் சுபாவங்கள் என்ன? கற்பை கெடுக்கும் செயல்பாடுகள் என்ன? கற்பை கெடுக்கும் குணாதிசயங்கள் என்ன? அதாவது நீங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அந்த கற்பை கெடுக்கக்கூடிய நபர் யார் என்பதை பவுல் சொல்லிட்டாரு. யாரு? சாத்தான் என்று எழுதுகிறார். ஆகிலும் சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததை போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ? அப்ப என்னுடைய கற்பை கெடுப்பது யாரு? அதையும் பவுல் அழகா சொல்லிட்டாரு. சாத்தான் என்னுடைய கற்பை, நான் கன்னிகையாக இருக்கிறேன், என்னை கெடுக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியவன் சாத்தான். இப்ப கவனிங்க, சாத்தான் கன்னித்தன்மையை எப்படி கெடுக்கிறான் அதான் இப்ப கொஞ்ச நேரம் வசனத்தின் மூலமா நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். கர்த்தர் எனக்கும் அதை கற்றுக் கொடுக்கட்டும், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். முதலாவது, சாத்தான் நம்முடைய கற்பை கெடுக்க அவன் எவ்வழியை தெரிந்து கொள்ளுகிறான். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். முதலாவது, சபையினுடைய கன்னித்தன்மை, நம்முடைய கன்னித்தன்மை கெடுக்கப்படுவதற்கு சாத்தான் எடுக்கிற முயற்சிகளிலே ஒன்று பொய் போதனைகள் அல்லது தவறான உபதேசங்கள். அவங்க எழுதுற அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. அப்ப பொய் போதனைகள், பிசாசுகளுடைய உபதேசங்கள் நம்முடைய கன்னித்தன்மையை, கிறிஸ்துவுக்காக நாம் கற்புள்ள கன்னிகையாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும். பேச்சு, சொல்லுங்க, அதை நீங்க புரியும்படி சொல்றதா இருந்தா என்ன சொல்லும்? ஒருத்தர் நம்ம கூட பேசக்கூடிய பேச்சு நம்முடைய கன்னித்தன்மை என்ன செஞ்சிருமா? கெடுத்துரும். பேசியே பிசாசு ஒரு நபரை வைத்து நம்ம கூட பேசியே நம்முடைய கன்னித்தன்மையை கெடுத்து விடுவான். நீங்க இதுல பேச்சு சொல்லும் பொழுது உபதேசம் நம்ம பேசுறதை விட நான் அவ்வளவு தூரம் ஆழமா போகல, உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை அறியாத சொந்தக்காரங்க, ஆண்டவரை அறியாத யாரோ ஒரு நண்பர், அவருக்கு ரட்சிப்பை தெரியாது, கிறிஸ்துவை பற்ற விசுவாசம் இருக்காது, பரலோகத்தை குறித்த வாஞ்சை இருக்காது. இப்படி சொல்லலாம், விசுவாசியே கூட இருக்கலாம், அவர்களுக்கு பரலோகத்தை குறித்த ஏக்கம், பரலோகத்தை குறித்த வாஞ்சை இல்லாத ஒரு நபரோட நீங்க பேசும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா இருங்கள். அவர்கள் உங்களோடு பேசக்கூடிய போதனைகள் உங்களுடைய கன்னித்தன்மையை என்ன செஞ்சிடும்? மாத்திரும். கிறிஸ்துவுக்காக நீங்க ஆயத்தமாகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவா இருக்கிறது? கிறிஸ்துவுக்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன், கிறிஸ்துவை நான் மணமுடிக்க போகிறேன், என் ராஜா வரப்போகிறார், என் மணவாளன் வரப்போகிறார், எப்ப வருவார் என்று தெரியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்துல நம்ம நிச்சயத்தம் பண்ண கூட, நிச்சயத்தம் பண்ணும் பொழுதே தேதி என்ன பண்ணிடுவோம்? குறிச்சிருவோம். இன்னாருடைய மகனுக்கும் இன்னாருடைய மகளுக்கும் இத்தனாவது மாதத்துல இத்தனாவது தேதியில இந்த இடத்துல திருமணம் நடக்கும் என்று சொல்லி தேதியை குறிப்போம். ஆனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மணமுடிக்க போகக்கூடிய தேதி குறிப்பிடப்படாமல் ரகசியமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையானது எல்லா நாளும் எப்படி இருக்கணும்?
ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ரகசியமாய் வைத்திருக்கிறார். இயேசுவுக்கே அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. அதை பிதா தன்னுடைய ஆதீனத்திலே தன்னுடைய ரகசியத்திலே வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என் இயேசு வருவார், என்னை மனைமுடிக்க வருவார், எக்கால சத்தம் தொனிக்கும், அது எப்பொழுது என்று எனக்கு தெரியாது என்று வாழக்கூடிய நபர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் தன்னுடைய கற்பை எப்படி வச்சிருப்பாங்க? பாதுகாப்பாய் வைத்திருப்பார்கள். யாரும் என்னை தொட்டுவிடக் கூடாது, நான் ஒருத்தனுக்கு மனம் முடிப்பதற்கு ஆயத்தமாயிட்டேன் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்களே யோசித்து பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு தகப்பனாய் பாருங்க, இந்த இடத்துல ஒரு தாயாய் பாருங்க. எந்த தாயாவது தகப்பனாவது நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பெண் பிள்ளைகளை ஒருத்தருக்கு மனம் முடித்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க தீர்மானிச்சிட்டீங்க அப்படின்னா, நாள் குறிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த பிள்ளைங்க மேல நீங்க கண்ணும் கருத்துமா இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? கண்ணும் கருத்துமா இருப்போம். வெளியில போகாத, யாரு கூடயும் பேசாத, ஏன் உனக்கு போன் வருது, இது பேசுறதா இருந்தா யாருக்கிட்ட பேசு, அந்த தம்பிக்கிட்ட என்ன பண்ணு, பேசு அப்படின்னு சொல்லுவோம். என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையினுடைய ஒழுங்கின்படி திருமணத்திற்கு முன்பு நிச்சயதார்த்தம் செஞ்ச ஆள் கூட அந்த நபரோடு கூட போன் பேசாமல் இருப்பது என்ன கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒழுங்கு, நல்ல ஒரு பரிசுத்தம் என்று நான் சொல்லுவேன். அப்போ ஒரு நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு தாய் தங்களுடைய பிள்ளைகளை கன்னித்தன்மை பாழாயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது, பேர் கெட்டக்கூடாது என்பதற்காக ஒரு நல்ல தாயும் தகப்பனும் தங்கள் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இன்னைக்கும் இந்த சபையில அமர்ந்திருக்கிற நீங்கள் நான் ஒரு ஆயத்தத்தோடு இருக்கணும். எனக்குள் ஒரு கற்பு இருக்கிறது, எனக்குள் ஒரு கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு நபர் என்கிற ஒரு ஏக்கம், ஒரு உந்துதல் எனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இவைகளை கெடுப்பதற்கு சாத்தான் யாரையாவது என்னிடத்திலே அனுப்புவான். என்னுடைய அந்த கன்னித்தன்மையை கெடுக்க, பரலோக ஆசையை கெடுக்க, இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து என்னை திருப்ப யாரோ ஒருவனை அனுப்புவான். அவன் உங்களிடத்தில், அந்த நபர் உங்களிடத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை கிறிஸ்துவை விட்டு தடம் புரள பண்ணும், கர்த்தரை விட்டு வழிவிலக பண்ணும், விசுவாசத்தை விட்டு வேறு பக்கமாய் உங்களை இழுத்து கொண்டு போகும். அதாவது ஆரம்பத்தில் ரட்சிப்பின் அந்த நிச்சயம் வந்த பொழுது, முதலாவது நான் அந்த கன்னித்தன்மைக்குரிய அந்த எல்லையை நான் தொட்ட பொழுது எனக்குள் இருந்த அந்த ஒரு தெய்வ பயம், எனக்குள் இருந்த அந்த பரிசுத்தமானது யாரோ ஒருத்தன் இடத்துல பேச ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாய் அது மாறிவிடும். இங்கே இந்த வசனத்திலே ஒரு காரியத்தை அழுத்தமாய் சொல்லுகிறார். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசாட்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள் உள் இருக்கிற நீதிமன்றம் போல. நீதிமன்றம் வச்சுக்கோங்க, நீதிமன்றத்தினுடைய வேலை என்ன? அங்கே வழக்கை விசாரித்து எது சரி எது தவறு என்று தீர்ப்பு கொடுக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? நீதிமன்றம். மனசாட்சி என்பது எது சரி எது தவறு என்று தீர்மானித்து இதை செய்யலாம் இதை வேண்டாம் என்று தீர்மானிக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? அந்த மனசாட்சியை தேவன் எல்லா மனிதர்களுக்குள்ளும் கொடுத்திருக்கிறார். இங்க என்ன எழுதுறாங்க? இந்த மனசாட்சி சூடுண்டு போயிருமாம். அதாவது நீங்க புரிஞ்சுக்கிறது எப்படி சொல்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சூடுண்டு அப்படின்னா உங்களுடைய விரல்லையோ உங்களுடைய உடல்லையோ எங்கோ ஒரு இடத்துல உங்களுக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு தீக்காயம் பட்டு அந்த காயம் பெருசாகி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடம் சூடுண்டு, அந்த இடத்துல உணர்ச்சியற்று போன ஒரு நிலை வரும். அங்க தொட்டிங்கன்னா தொடுற உணர்வு என்ன செய்யாது, தெரியாது. உணர்வற்ற போன ஒரு நிலை சூடுபட்ட இடத்துல இருக்குமா. இவர் அதை இங்க பயன்படுத்துகிறார். மனசாட்சியிலே சூடுண்டு போன நபர்கள் எப்படின்னா, அவர்களுக்கு தாங்கள் செய்கிற பொய், ஆரம்பத்திலே அவர்கள் பொய் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது பயமாய் அச்சமாய் மனசாட்சி சொல்லும், ஓ நீ சொல்றது பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா இவங்க திரும்ப 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 நாளாக நாளாக பொய் சொல்லி சொல்லி என்ன ஆயிருமா, மனசாட்சியே சூடுண்டு போயிடும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு பொய் சொல்வது பெரிய கஷ்டமாய் தெரியாது. அதான் எழுதுறாங்க, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழுகி போவார்கள். நான் வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். நான் இதில் இந்த பொய் போதனைகள், தவறான உபதேசங்கள் என்று சொல்லும் பொழுது இதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கள்ள உபதேசங்கள் இருக்கிறது, சத்தியத்தை தாறுமாறாய் பேசக்கூடிய உபதேசங்கள் இருக்கிறது. நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. உங்கள் குடும்பத்தில் உங்களோடு பழகுகிற, நீங்கள் சந்திக்கிற உங்கள் குடும்ப உறவுகள் சில விஷயங்கள்ல இதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இதெல்லாம் நம்ம ஒரு ஜாலிக்காக பண்றோம், இதெல்லாம் நம்ம மனுஷரை நம்ம சந்தோஷப்படுத்த பண்றோம், உறவுகளுக்காகத்தானே செய்யறோம், உறவுகளுடைய மகிழ்ச்சிக்காகத்தானே செய்யறோம் அப்படின்னு சில காரியங்களை உங்களிடத்தில் வந்தவர்கள் பேசுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உறவுகளுக்காக, உங்கள் நண்பர்களுக்காக, தோழர்களுக்காக, தோழிகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் இருக்குல்ல, அந்த காரியம் சத்தியத்தின்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனிக்கணும். சத்தியத்தை விட்டு தடமாறினாலே நீங்கள் உங்களுடைய கன்னித்தன்மையை இழந்து விடுவீர்கள். வசனத்தை விட்டு நாம் வழி விலகி விட்டாலே
நாம் கன்னித்தன்மையை இழந்து விடுவோம். ஒரு இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து உபதேசித்துக் கொண்டிருப்பார். அந்நேரத்தில் இயேசுவை பார்க்க அவருடைய தாயும் அவருடைய அண்ணன் தம்பியும் வருவாங்க. அப்ப வரும்பொழுது ஒருத்தன் சத்தமிட்டு சொல்லுவான், இயேசுவே, உம்மை சந்திக்க உன் தாயாரும் உன் சகோதரரும் வந்திருக்கிறார்கள் என்று. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் என் சகோதரருமாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை பதிய வைக்க காரணம் என்ன? இங்கே எனக்கு நீங்க சொல்லலாம், அவங்க எனக்கு தாய் எனக்கு சகோதரன், அப்படி கிடையாது. நான் இங்கே பிளட் ரிலேஷன்ஸ் பார்க்க விரும்பல. நான் என்னுடைய ரத்த சொந்தங்கள் ரத்த உறவுகளை நான் பார்க்க விரும்பல. என்னுடைய நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தை அவருடைய சொற்படி ஒரு ஆள் செய்யறாங்க அப்படின்னா அவர்களைத்தான் நான் கனப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் தான் எனக்கு தாயி, அவர்கள் தான் எனக்கு. நான் இன்று உங்களுக்கு இந்த கருத்தை ஆழமாய் பதிய வைக்க விரும்புகிறேன். உங்கள் சொந்தங்களுக்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, 10 வருட பழக்கம் 20 வருட பழக்கம் என்பதற்காக, நட்பு விட்டு போயிரும் என்பதற்காக அவர்கள் சொல்லுகிற சில சத்தியமற்ற, பரிசுத்தமற்ற, பாரம்பரியமான சில காரியங்களுக்கு நீங்கள் உட்படுவீர்களேயானால், கீழ்ப்படிந்த அந்த காரியங்களுக்கு அடங்குவீர்களேயானால், கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நாம் விசுவாசத்தை விட்டு விலகி நம்முடைய கன்னித்தன்மையை நாம் இழந்து போகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாரு பேச்சை கேட்டு நீங்க சத்தியத்தை விட்டு விலகுனீங்க, கொஞ்சம் யோசிங்க. உங்க கூட பேசின நபர் யாருன்னு கவனிங்க. அந்த நபரை உங்கள் பக்கமாய் திருப்பி அனுப்பி விட்டது வேற யாரும் அல்ல, அவன் தான் நம்ம மேப்பிடியான். யார் அவன்? சில சமயங்கள் நம்முடைய தோழியின் மூலமாய் வருவான், சில சமயங்கள் நம்முடைய நண்பன் மூலமாய் வருவான், சில சமயங்கள் நம்முடைய நீண்ட கால தோழர் மூலமாய் வருவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனம் கண்டுகொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு எச்சரிக்கிறார். நான் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுலாய் நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். பேச்சை வைத்து நம்மளை கவுத்துவான், உபதேசங்களை வைத்து நம்மளை கவுத்துவான், பாரம்பரியங்களை வைத்து நம்மளை கவுத்துவான். இதெல்லாம் பேச்சா தான் இருக்கும். ரைட், நான் ரொம்ப அதுக்குள்ள ஆழமாய் போகல. அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள வர விரும்புகிறேன். இரண்டாவதாக, அருவருப்பான வாழ்க்கை அல்லது பாவ செயல்கள் மூலம் நம்முடைய கற்பு, நம்முடைய கன்னித்தன்மை இழக்க நேரிடுகிறது என்று வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். முதல்ல 3ஆம் வசனம், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம திரும்ப 3ஆம் வசனத்துக்கு வந்துருவோம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, இந்த பரிசுத்தவான்களைத்தான் நான் கற்புள்ள கன்னிகை என்று சொல்லுகிறேன். நீங்க இந்த இடத்துல இன்னைக்கு எடுத்து நம்ம தியானிக்கிற வசனத்திற்கு ஏற்றபடியா, மேலும் கற்புள்ள கன்னிகைகளுக்கு ஏற்றபடின்னு கூட நீங்க போட்டு நீங்க அதை வாசிங்க இன்னைக்கு. மேலும் கற்புள்ள கன்னிகைகளுக்கு ஏற்றபடி வேசித்தனமும். சொல்லுங்க, என்னது வேசித்தனம் என்றால் என்ன? வேசித்தனம் என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? வேசித்தனம் என்பது திருமண உறவை தாண்டிய பாலியல் உறவுகள், அதான் வேசித்தனம். அது உங்களுக்கு பெருசா புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் கன்னியின் பேசுறதுனால, கன்னி பெண் என்பவர்கள் திருமணம் அப்பா அம்மா பார்த்து ஒரு பையன் நமக்கு கல்யாணம் முடித்து கொடுக்கிற வரைக்கும் அவங்க வேறு எந்த ஆணுடைய கையும் அவங்க மேல படாத அளவுக்கு பார்த்துக்கிறணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் எப்படி தெரியுமா? ஸ்கூல் படிக்கும் பொழுது பிள்ளைகள் யாரோ ஒரு பையனோட பழகி பிப்ரவரி 14 நினைக்கிட்டு 2 பேரும் ஒண்ணா அப்படியே அவன் மடியில இவன் மடியில் அவன் படுத்துக்கிட்டு அதை ஒரு செல்ஃபி என்ன செய்றாங்க, செல்ஃபி எடுத்து அதை ஸ்டேட்டஸ்ல வச்சு எல்லா இடங்களுக்கும் அனுப்புகிற ஒரு காலகட்டம் இருக்கிறது. எவ்வளவு கேவலமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன். நீங்கள் யாரோ ஒருவரை பார்த்து, ஸ்டேட்டஸ்ல பார்த்து, யூடியூப்ல பார்த்து, ஏதோ ஒரு வீடியோக்களில் பார்த்து நீங்கள் அவைகளை செய்ய பழகிவிடக்கூடாது. அப்படிப்பட்டதான பழக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை குறித்து வருத்தப்படுங்கள். அந்தரங்கமாய் ரகசியமாய் உங்களுக்குள்ள அந்த உறவு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வேசித்தனம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். திருமணத்திற்கு முன்பு, அதாவது உங்களுடைய
மனதும் உங்களுடைய உடலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். ஒரு வாலிப பெண்ணை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. கன்னிகைக்கு வித்தியாசம் இருக்கு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். ஓகே, கவனிங்க. விவாகம் இல்லாதவள், அதாவது ஒரு கன்னிகை. நாம இன்னைக்கு கன்னிகை தான் பேசுறோம். இங்க பாருங்க, இங்க கல்யாணம் பண்ணாலு கல்யாணம் பண்ணாத ஆளு அந்த ஒரு பாகுபாடு அல்ல. நாங்க இன்னைக்கு பேசுகிற செய்தியின்படி நம்ம எல்லாருமே கன்னிகை. வயது முதிர்ந்தவர்கள், இருக்கிற மூப்பர்கள், நம்ம எல்லாருமே கன்னிகைகள் தான். ஆகவே நம்முடைய ஆத்மாவிலும் பரிசுத்தம் தேவை, நம்முடைய சரீரத்திலும் நமக்கு என்ன தேவை? சபையில் இருக்கிற நானும் தான், எனக்கும் ஆத்மாவிலும் எனக்கு என்ன தேவை? ஆத்மான என்னது? மனசு. என் மனசை நான் கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மனசுல நான் வேறு ஒருவரோடு நான் பேசி பழகி ஆசைப்பட்டு, ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவினுடைய ஆசைய விருப்பத்தை விட்டுட்டு வேறு, அதாவது இப்ப உலகத்தை எடுத்துக்கோங்க, உலகத்தோடு நான் சிநேகித்து உலக போக்கிலே நான் வாழ துவங்கிட்டேன் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு வேசித்தனத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. திருமணமானவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஊரறிய உலகம் அறிய உங்க அப்பா அம்மா பார்த்து உங்களுக்கு மனம் முடித்து வைத்த ஒரு கணவனை விட்டுட்டு வேறு யாரோடு நீங்கள் பழகி அவரோடு தொடர்புல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் செய்வது என்னது? வேசித்தனம். அப்ப கற்புள்ள கன்னிகைகளுக்கு என்ன கூடாது? வேசித்தனம் என்கிற ஒன்று சொல்லப்படவே கூடாது. நீங்க வெளியில போய் பாருங்க, வேசித்தனம் என்பது இன்னைக்கு சாதாரணமாகி போச்சுங்க. வேசித்தனத்திற்கு இன்னைக்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் வாசலை திறந்து கொடுத்திருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அவங்க விரும்பி மனசான்றோடு பரஸ்பர அன்போடு யார் வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து போகலாம். அது அவர்களுடைய விருப்பம். நம்முடைய இந்திய அரசாங்கம், உலக அரசாங்கம் இன்னைக்கு சில வாய்க்காலை வாசலை திறந்து கொடுத்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு இந்திய அரசியல் சாசன சட்டங்கள் நாம் வேசித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு வாசலை திறந்து கொடுத்திருக்கலாம். அதுதான் நான் சொல்லுகிறேன், நாம் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி வாழ்வதற்கு இது போன்ற காரியங்களிலே நாம் இடம் கொடுக்க கூடாது. அந்த காலத்தை சொல்லுவாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி சாகுற வரைக்கும் என்னுடைய கணவனுக்குன்னா உண்மையா இருந்துட்டு என்ன செய்யணும்? செத்து போகணும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் உள்ள ஒரு சிலர் வைராக்கியமாக இருப்பார்கள். எங்க இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சுங்க. அதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. இன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒருத்திலாம் இப்போ மறைஞ்சு போச்சு. நாம் வாழுகிற காலம் கொடிய ஒரு காலமாக இருக்கிறது. வேசித்தனங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. நான் பார்க்கிற செய்திகள் அப்படி இருக்கிறது. நான் பார்க்கிற வீடியோக்கள் அப்படி இருக்கிறது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. நைட்டு 12 மணி ஆயிடுச்சா, இன்னும் உங்களுக்கு தூக்கம் இல்லையா? யார்கிட்டையாவது பேசணும் போல உங்களுக்கு தோணுதா? ஒரு சிஸ்டர் தான் பேசுகிறாங்க. ஒரு சிஸ்டர் 2 சிஸ்டர் இல்லைங்க, பல பேர் பேசுகிறாங்க. நைட் 12 மணி ஆச்சா, மனசு ஒரு மாதிரியா இருக்கா, யார்கிட்டையாவது பேசணும் போல இருக்குதா, நான் உங்களோட பேச ரெடியாக இருக்கேன். ஃப்ரெண்ட் ஆப்புக்கு வாங்க. 12 மணிக்கு மேலே வீடியோ கால்லையும் நீங்கள் பேசலாம், ஆடியோ கால்லையும் நீங்கள். 12 மணிக்கு மேலே நீங்கள் அந்த பொம்பளை பிள்ளையோட பேசலாம். என்ன பேசுவீங்க? சகோதரி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரா பேசுவீங்க. கவனிங்க, நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேங்க. எந்த காலத்தில் இருக்கிறோம்? நீங்களே விலகி ஓடினாலும் உங்களை கவர்ந்தெடுத்து வேசித்தனத்தில் முறைகெட்ட வாழ்க்கைக்குள்ளே உங்களை இழுத்து தள்ளக்கூடிய ஒரு கொடுமையான காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு செய்தியினுடைய தியானம் தேவைப்படுகிறது. கிறிஸ்துவுக்காக கற்புள்ள கன்னிகையாக நீ இரு. இதிலே நாம் வைராக்கியம் பார வேண்டும். வேசித்தனம் கிறிஸ்துவுக்கான கற்புள்ள கன்னிகளுக்கு கூடவே கூடாது. 2வதாக எழுதுறாங்க, அசுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அசுத்தம் என்பதை நாம் இதில் எப்படி பிரித்து பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோற்றத்தில் தூய்மையான ஒரு வாழ்வு, வெளிப்படையாய் நல்லவர்களைப் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அந்தரங்கத்திலே ரகசியத்திலே அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வது, மனதளவிலே ஒரு தூய்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது, எண்ணத்தின் அடிப்படையிலே ஒரு தூய்மையற்ற ஒரு தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பது, அது இன்னைக்கு நிறைய பெருகி போச்சுங்க. அது இன்னைக்கு நிறைய பெரிய போச்சு. முன்னாடி வர்ற ஆட்களை பார்க்கக்கூடாத இடங்களிலெல்லாம் பார்க்கிறது, பார்க்கக்கூடாத விதங்களிலெல்லாம் அவர்களை பார்க்கிறது, கற்பனை செய்து பார்ப்பது. இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப படுமோசமாக இருக்கிறது. ஒரு ஊழியக்காரரை குறித்து பேசியிருந்த ஒரு செய்தியை கேட்டேன். ஒரு 5 o'clock மாதிரி ஒன்று மாட்டுறாங்க கண்ணுலங்க. அதை மாட்டிட்டு யாரோ ஒரு நபரை மனசில் நினச்சிக்கிட்டு இவர்களோடு நான் உடலுறவு கொள்ளணும், செக்ஸுவலாக நான் ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு பட்டனை தட்டுனா ரியலாகவே அந்த வீடியோவில் என்ன தெரியுமா, அந்த நபரோடு இவன் வந்து உடலுறவு கொள்வதை போல காட்சி அங்கே வீடியோ பதிவாகுமா.
பார்க்க முடியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, அந்த காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காக தான் சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது எண்ணங்களிலே அசுத்தம், உணர்வுகளிலே அசுத்தம். நேரடியாய் அந்த பாவத்தை செய்வதல்ல, உணர்விலும் எண்ணங்களிலும் மனதிலும் அது போன்ற தவறான இச்சைகளுக்குள்ளே கிடக்கிற ஒரு உணர்வு அசுத்தம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது, நமக்கு வேசித்தனமும் கூடாது, அசுத்தமும் என்னுடைய கற்பை கெடுக்கிற ஒரு காரியம், என்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியம். மூன்றாவது அவங்க எழுதுறாங்க பொருளாசை. அந்த வசனத்தில் மூன்றாவதாக போட்டிருக்கிறது பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய். எங்க பொருளாசை என்று சொல்லும் பொழுது எப்படி நீங்க எடுத்துக்கிறோம், எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்காக எதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தோடு வாழ்கிறவங்க. சொல்லுங்க, தனக்காக எதையும் சேர்த்து கொள்ள விரும்பும் சுயநல ஆசை, அப்படி சொல்லலாம். சுயநல ஆசை, சுயநலவாதிகளாய் வாழ்வது, பொருட்கள் மேல அப்படியே சேர்க்கணும். பிறரை குறித்த கருத்தை தன்னிடம் சொன்ன பாருங்க, தன்னிடத்தில் பணம் வரும் பொழுது கர்த்தர் எனக்கு என்னுடைய கையில சில வருமானங்களை, சில செல்வங்களை கொடுக்கும் பொழுது சுயநலமாய் எனக்கென்று பொருட்களை சேர்க்க வேண்டும், எனக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுக்கென்று செய்ய வேண்டும், என் குடும்பத்திற்கென்று செய்ய வேண்டும். இப்படியே ஒரு மனுஷன் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான் பாருங்களேன், இவன் கிறிஸ்து வரும் பொழுது கட்டாயமா போக முடியாது. அவன் பொருளாசை உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுக்கக்கூடியதான எந்த விதமான பணங்களையும் பொருளையும் நாம் ஏழைகளை நினைத்து கொடுத்து வாழ வேண்டும். பொருளாசை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ பழகணும். இன்னைக்கு நான் சொல்றேன், வேசித்தனமும் இன்னைக்கு தலைவிரித்து ஆடுகிறது, அசுத்தமும் தலைவிரித்து ஆடுகிறது, பொருளாசையும் இன்னைக்கு உலகத்திலே தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது. இதுல இந்த சபையிலே இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த மூன்று காரியங்களிலும், இந்த மூன்றாவது வசனம் சொல்லப்பட்ட இந்த மூன்று காரியங்களிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு உங்களை பற்றி யாருமே சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. உங்களை பார்த்து சொல்லணும், இவர் பொருளாசை உள்ளவரா? இல்லை இல்லை, அவர் பொருட்கள் மேல் அவருக்கு ஆசையே இல்லை. ஒரு பாஸ்டர் உபதேசம் பண்றாங்க நகையை குறித்து, நகை கலட்டணும், நகை என்பது பொருளாசை, பொருட்கள் மேல ஆசை இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த பொருட்களை அணிந்து கொள்ளுகிறீர்கள் அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் அந்த பாஸ்டம்மா பார்த்து சொல்றேன், உங்களுக்கு பொருளாசை இருக்கிறதுனால தான் நீங்க அதை அணிந்து கொள்றீங்க அப்படின்ட்டு. அந்த பாஸ்டம்மா என்ன சேலஞ்ச் பண்ணாங்க, இல்ல பாஸ்டர், எனக்கு பொருட்கள் மேல ஆசையே இல்லை, நான் சும்மா தான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, உங்களுக்கு பொருட்கள் மேல ஆசை இருக்கிறதுனால தான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு காலகட்டத்தில் அவங்க தோட்டை கழட்டிட்டாங்க, சீனை கழட்டிட்டு அவங்க இருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கு, அப்படியே ஆச்சரியமா வியந்து போய் பார்க்குறேன். என்னப்பா, எப்பப்பா கலட்டினீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க பொருட்கள் மேலே ஆசை இருக்கிறனால தானே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதை நான் உங்களை நிரூபிக்கிறதுக்காக தான் கலட்டியிருக்கேன். எனக்கு பொருட்கள் மேலே, எனக்கு எந்த பொருள் மேலேயும் ஆசை இல்லை அப்படின்ட்டு. அப்போ திரும்ப போட்டுருவீங்களா? ஆமாம், நான் பொருள் மேலே ஆசை இல்லைன்னு நிரூபிச்சுட்டு திரும்ப போட்டுருவேன். அது என்னடா அது, பொருட்கள் மேலே ஆசை இல்லைன்னு மற்றவர்களுக்காக, அதான் நான் பேசுகிற பொழுது பிறருக்காகத்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிறருக்காக தான் நீங்கள் அணிகலன்களை போடுறீங்க. மற்றவங்க போகும்போது நம்மளை பார்த்து ஒரு மாதிரி அற்பமாய் ஏளனமாய் பேசி விடுவாங்களுங்கிறதுக்காக தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி எனக்கு எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலட்டிட்டு தங்கள் ஊர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, விழாக்களுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாதம் போயிட்டே இருக்கிறாங்க, 2வது மாதம் போயிட்டே இருக்கிறாங்க, இப்போ 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் போயிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவர்கள் திரும்ப கலட்டின அந்த பொருட்களை தங்களுடைய உடம்பில் அணிந்து கொள்ளவில்லை. இதுவரைக்கும் அவர்களுக்கு எனக்கு பொருள் மேலே ஆசை இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார். நீங்களும் பொருட்கள் மேல ஆசை வச்சு போடுறீங்களா, ஆசை இல்லாம போடுறீங்களா? உங்களுக்காக போடுறீங்களா, பிறருக்காக போடுறீங்களா, கர்த்தருக்காக போடுறீங்களா? ஒரு 3 கேள்வி. உங்களுக்காக போடுறீங்களா, பிறருக்காக போடுறீங்களா, இல்ல கர்த்தருக்காக போடுறீங்களா? பொருளாசை என்கிற ஒன்று கற்புள்ள கன்னிகைகளுக்கு இருக்க. இந்த டாபிக் தொட்டாலே எல்லாருக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனாலும் இந்த டாபிக் பைபிள்ல எழுதிதான் இருக்கிறது. வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே, அந்த வார்த்தையை தான் சொல்லுங்களேன், சொல்லப்படவும். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் இவைகளும் ஒரு கற்புள்ள கன்னிகைகளுக்கு கூடாது. கற்புள்ள கன்னிகை என்பவர்கள் தங்களுடைய வாயை, தங்களுடைய நாவை காத்துக் கொள்வார்கள். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான்.
தங்கள் வாயிலை பிறரோடு வம்புவாதம் செய்யக்கூடிய நிலை ஒரு கற்புள்ள கன்னிகைக்கு கூடாது. உங்களோடு ஒருவர் வம்பு வளர்க்கிறார் என்று சொன்னால் அவர்கள் வளர்த்து கொண்டு போகட்டும். அவர்கள் கிறிஸ்துவாகிய மணவாளனை சந்திக்க ஆயத்தம் இல்லாதவர்கள். பட் நானும் கற்புள்ள கன்னிகை, கிறிஸ்து என்னும் ரட்சகர் எனக்காக வரப்போகிறார், என்னை மனமுடிக்க நான் என்னுடைய கற்பை காத்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் யாரோடும் வம்பு கூடாது. சைலண்ட் தான் நமக்கு முக்கியம். சைலண்ட், அமைதி, பொறுமை. அப்படியே சைலண்டா போக பழகுங்க. அது சிலுவையாக கூட மாறிவிடலாம். மேலும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்கிற வார்த்தையினுடைய உள்வாங்குதலாய் கூட இருக்கலாம். கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை சகிக்கிற அனுபவமாய் கூட இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது கலாத்தியர் 5:13 வசனத்துல இப்படி எழுதியிருக்கிறது, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாதிருங்கள். சுயாதீனம் என்று சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்க பெற்ற கிருபை. இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினால் தான் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டோம், கிரியைகளினால் அல்ல. சரிங்களா? கிருபையினால் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். இன்னைக்கு அநேகர் கிருபையை உயர்த்தி பாவத்திலே வாழும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கிருபையை உயர்த்துவாங்க. எல்லாத்துக்கும் கிருபை தான் காரணம். என்னை நீதிமானாக்கினது கிருபை, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கிருபை. ஏங்க, அந்த ஆதி சபையில இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. ஒருத்தர் சொல்லிட்டு ஒரு கூட்டம் அப்படியே எழும்பினார்கள். ஒரு கூட்டம் கிறிஸ்துவை முன்னிட்டு பரிசுத்தமாய் போய்கொண்டிருக்க கிருபை வச்சு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் கிருபையை ஹைப்பர் கிரேஸ் சொல்லி கிருபைன்னு சொல்லி பேசி, நான் என்ன பாவம் செய்தாலும், விபச்சாரம் செய்தாலும், யாரோடு தவறான உறவு கொண்டிருந்தாலும் கிருபை என்ன பண்ணிடும்? உயர்த்திரும். கிருபை என்னை கொண்டு போய் நித்திய ராஜ்யத்தில் சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி கிருபையை உயர்த்தி பாவத்திலே வாழும் பழக்கம் உள்ளவர்கள் இருந்தாங்க சபையில. அப்படிப்பட்ட நபர் தான் 1 கொரிந்தியர் 5 வாசிக்கக்கூடிய ஒரு நபர். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. கிருபையை உயர்த்தி இயேசு எனக்காய் ரத்தம் சிந்தி விட்டார். இன்னைக்கும் கூட அந்த இடத்துல நீங்க அப்படிப்பட்டவங்க இருக்கலாம். உங்கள்கிட்ட யாராவது அப்படி பேசலாம். இயேசு எனக்காய் ரத்தம் சிந்தி விட்டார். நான் செய்த பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவம், செய்ய போகிற பாவத்திற்கும் சேர்த்து அவர் ரத்தம் சிந்தி விட்டார் என்று சொல்லி கிருபையை உயர்த்தி பிடித்து பாவத்திலே வாழ்கிற ஒரு பழக்கம், பாவத்திலே தொடருகிற ஒரு பழக்கம். கிருபையால் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி துணிகரமான பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலை. மூன்றாவது ஒரு காரியமாக நான் சொல்றேன், அவைகள் நம்முடைய கற்பை கெடுக்கக்கூடிய ஒரு நிலை. கிருபையை உயர்த்தி பாவத்தில் வாழ்ந்து நம்முடைய கற்பை கெடுக்கிற ஒரு நிலை. யாக்கோபு 4:4 ஒரு வார்த்தை எழுதுகிறார். அடுத்த பாயிண்டா சொல்றேன், விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். 4வது பாயிண்ட், நம்முடைய கற்பை கெடுக்கிற காரியம் இம்மைக்குரிய ஆசை அல்லது உலகம் போல வாழ வேண்டும் என்கிற விருப்பம் நம்முடைய கற்பை கெடுத்துரும். சபையின் கற்பு கலங்கி போக காரணம் இன்மைக்குரிய ஆசை. அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமா எழுதுறாரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான. இன்னைக்கு சபை படிப்படியாய் வேத வசனங்களை விட்டுவிட்டு, சத்தியங்களை விட்டுவிட்டு எதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தை பார்த்து பழக ஆரம்பித்து விட்டார்கள். உலகத்தை பார்த்து தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம போட்டோ எடுத்து ஒரு ஆள் சினிமா பாட்டை ஆட் பண்ணி வீடியோ போடுவதை நாம் அனுமதிக்கவே கூடாது. சில திருமண நிகழ்வுகளில் சில சினிமா நடிகர்களுடைய போட்டோவை போட்டு ஃப்ளக்ஸ் ரெடி பண்ணி வைப்பாங்க. அதோடு கலந்து நம்ம போட்டாவை உள்ளே போய் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கவே, உங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் செய்ய கூடாது. போட்டோ கேட்டால் சொல்லணும், எதுக்கு போட்டா? இல்லை ஃப்ளெக்ஸில் போடணும். வேண்டாம், என் போட்டோ ஃப்ளெக்ஸில் போடவே, எல்லாரோடையும் கலந்து நம்ம போட்டாங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேணா தனியாக உங்கள் போட்டோவை போட்டு ஒரு வஸ்திரத்தை அடித்து ஒரு காஸ்பலாக தனியாக ஒரு ஃப்ளெக்ஸை ரெடி பண்ணி வைங்க. அது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும். யாரோடையும் கலந்து நாம் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை.
நான் என்னுடைய சபை பிள்ளைகளை நான் ஏன் இதை பேசுறேன்னா, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் பேசிட்டு இருக்கேன். ஒரு நபர் நீங்கள் அந்த செயலை செய்யும் பொழுது உங்களை பார்த்து அடுத்த தலைமுறை செய்ய பழகும். நீங்க செய்கிற கருத்தை அடுத்த ஒரு நபர் செய்ய பழகுவாங்க. நீங்கள் அதை கண்டிக்க பழகுங்க, வம்பா நிலுங்க, போராடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு வேண்டாம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான, என்னுடைய கற்பு கெட்டு போயிடும். கிறிஸ்து வரும் பொழுது என்னால் பறக்க முடியாது. நான் அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் வேணாம்? அவருக்கு இது பிடிக்காது. சொல்லுங்க, அவருக்கு இது பிடிக்காது. உங்களுக்கு மனம் முடிக்க போகிற ஒருவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா நீங்க செய்வீங்களா? உங்க கணவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, நீங்க செய்வீங்களா? அதுபோல நீங்க சொல்லுங்கள், அவருக்கு இது பிடிக்காது, இயேசுவுக்கு இது பிடிக்காது, ஆகவே அது வேண்டாம், எனக்கு நான் தவிர்க்கிறதா சொல்லுவேன். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் வீடுகளிலே உங்கள் பிள்ளைகளுக்கு சினிமா காமிச்சு பழக்காதீங்க. செல்லுலையே ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது எனக்கு எல்லாமே சினிமா பாட்டு தான் ஆடாக இருக்கு. நான் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், நீ போயிட்டு வருவேன், பார்த்து சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன சினிமா பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், அது ஏதோ ஒரு நல்ல ஒரு வீடியோ தான், ஒரு சமையல் வீடியோவாக இருந்தால் கூட அதில் என்ன வருது? சினிமா பாட்டோடு கூட வரக்கூடிய வீடியோ வந்துச்சுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆடியோவை ஃபுல்லாக குறைச்சிட்டு பிள்ளைகளை பார்க்க வைங்க. சினிமா பாட்டு கூட நம்ம காதில் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. நீங்க அந்த வீடியோ, முக்கியமான வீடியோ பார்க்குறீங்களா, ஆடியோ ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு வீடியோ மட்டும் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்கள் உலக சிநேகமானது, உலகத்தை பார்த்து உலகத்தோடு ஒத்து போன வாழ்க்கை நம்முடைய கற்பை, நம்முடைய கன்னித்தன்மையை இழக்க பண்ணும். நாம் இந்த நியமிக்கப்பட்ட சபையிலே இருந்து கொண்டு, கற்புள்ள கன்னியாக இருந்து கொண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் அவரை மணமுடிக்க கூடாதபடிக்கு இழந்து போவோம். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின இந்த காரியங்களுக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகையாக தொடர்ந்து நாம் இருப்பதற்கு என்ன செய்யணும் மட்டும் ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. வசனம் வசனம் வசனம். நாள்தோறும் வேத வசனத்தை படித்து அதை உணர்ந்து, அதை மனப்பாடம் செய்து உணர்ந்து வாழக்கூடிய ஒரு மனிதன் தான் கற்பை காத்துக்கொள்ள. அதுக்கு தான் நான் தினமும் சொல்றேன், வேத வசனம் வாசிக்கிறத கட்டாயப்படுத்துங்க. உங்க பிள்ளைங்க இன்னைக்கு வசனம் அடிச்சு போட்டாங்களான்னு கேளுங்க, நீங்களும் வசனம் அடிச்சு போடுங்க. பிள்ளைங்க பெற்றோரை கேளுங்க, என்னை வசனம் அடிச்சு போட சொன்னீங்களாப்பா, நீங்க வசனம் அடிச்சு போட்டீங்களான்னு கேளுங்க. வசனம் தான் நான் சொல்றேன். இந்த வாலிபன் என்கிற வசனம் வாலிபனுக்கு மட்டும் எடுக்காதிருங்கள். இன்னைக்கு நாம் தியானிக்கிற செய்தியின்படி முழு சபையும் யாருதான்? சொல்லுங்க, முழு சபையும் யாருதான்? வாலிபன் தான். முழு சபையும் எங்குதான்? அந்த கண்ணோட்டத்தில் தான் பவுல் எழுதுகிறார், முழு சபையும் கன்னித்தன்மை உள்ளது. என்னுடைய கன்னித்தன்மையை நான் காக்க வேண்டுமையானால் ஒரு வசனத்தின்படி என்னை காத்து கொண்டால் தான் என்னுடைய கன்னித்தன்மையை காத்துக்கொள்ள முடியும். வசனம் படிக்காத ஒருவனால், வசனத்தின்படி வாழாத ஒருவனால், வசனத்தை தன்னுடைய இருதயத்திலே பதித்துக் கொள்ளாத ஒருவனால், காத்துக்கொள்ளாத ஒருவனால் தன்னுடைய கற்பை இழந்து விடுவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து இரண்டாவது நான் சொல்ல முடியும், மத்திய 26:41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், நாம் பரிசுத்தமாய் வாழ நம்முடைய கன்னித்தன்மையை காத்துக்கொள்ள அனுதினமும் ஜெபம் அவசியமான ஒன்று. அல்லேலூயா. இன்னைக்கு வேத வசனத்தை பழகிட்டீங்க, ஜெபத்தையும் பழகுங்கள். அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க. நம் சர்ச்சில் மனப்பாட வசனம்ங்கிற குரூப்பும் இருக்கு, வாட்ஸ்அப்பில் அனுதினமும் ஜெபிக்கிற ப்ரேயர் குரூப்பும் இருக்கு. நீங்கள் அதுவும் பயன்படுத்தி ஜெபத்தில் வளருங்கள். கர்த்தர் உங்களை இன்னைக்கும் அவருடைய மகிமையுள்ள கனமுள்ள இந்த வார்த்தையை கொண்டு உங்களை உருவாக்கி இருக்கிறார் நம்புகிறேன். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? யோசேப்புக்கு பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தது, வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கிடைத்தும் யோசேப்பு அந்த பாவத்தை செய்யாமல் தன் கன்னித்தன்மையை காத்துக்கொண்டான். இல்லையா சொல்லுங்க, தன் கற்பை காத்துக்கொண்டான். வாய்ப்பு கிடைச்சிச்சு, பாவம் செய்யாம கற்பை காத்துக்கொண்டான். தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தினாலே தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் அங்கே காத்துக்கொண்டான். வாய்ப்பு கிடைச்சு, தானியேலுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இல்லை, நான் என்னுடைய கற்பை காத்துக்கொள்ள வேண்டும். ராஜாவினுடைய உணவுல சில சமயங்களில் மதுபானங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி
வேண்டாம், ராஜாவினுடைய உணவு எனக்கு வேண்டாம், எனக்கு சும்மா நான் சாப்பிட்ற மாதிரியான பருப்பு காய்கறி உள்ள உணவை போதும். அவன் தீர்மானிக்கிறான் அவன் உணவை. நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானியுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்க தீர்மானிங்க. உங்கள் உறவுக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க விடாதிருங்கள். உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க விடாதிருங்கள். உங்கள் குடும்பத்தில் எடுக்கிற எந்த முடிவும் நீங்கள் எடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க எடுங்க. யாரோ எடுக்க இடம் கொடுக்காதிருங்கள். அவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்காதிருங்கள். அவர்கள் மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் இருப்பார்கள். ஆமென். மனசாட்சி செத்து போனவர்களாய், மரத்து போனவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்குள் ரட்சிப்பு இருக்காது, பரிசுத்த ஆவியின் அனுபவம் இருக்காது, வேதவசனம் இருக்காது. அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு உங்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானிக்காதிருங்கள். உங்கள் கன்னித்தன்மை இழந்து போவீர்கள். கர்த்தர் இன்னைக்கும் நம்மோடு கூட அவருடைய பரிசுத்தமான இந்த வேத எழுத்துக்களை பேசி நம்மை பரிசுத்தப்படுத்தினதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு நீங்கள் மகிமையுள்ள சபையாய் எழும்புவீர்கள். நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்காக கற்புள்ள கன்னியாக இருப்போம். நீங்க நான் இருப்பேன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காக கற்புள்ள கன்னியாக இருப்பேன். சோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ சாத்தானே, உன் ஆயுதங்கள் ஒன்றும் பழிக்காது. சர்வ வல்லவரின் பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. சாத்தானே, உன் ஆயுதங்கள் ஒன்றும் பழிக்காது. இது நம்மை தூய்மைப்படுத்துகிற ஒரு நாள் தான். நம்மை மகிமையுள்ள சபையாய், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னியாக மாற்றுகிற ஒரு நேரம் தான். எத்தனை பேர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க? கர்த்தர் என் கூட இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்க நான் தாங்க சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு பாஸ்டர் பேசின செய்தி நல்லா இருந்துச்சுங்கிற பேர் எனக்கு முக்கியம் இல்லை. போன வாரத்தில் ஒரு சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் 2 நாள் சென்று அந்த பாஸ்டர் பேசினாரு. என்கிட்ட பேசும்போது ஒரு சொன்ன வார்த்தை, பாஸ்டர் பேசின வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, எனக்கே ஆண்டவர் பேசினாரு. அதை விட சபை மக்கள் எல்லாம் சொன்னாங்க, கர்த்தர் எங்க கூட நேரடியாக பேசுனது போல இருந்துச்சு அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, செய்தி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலை பாஸ்டர், கர்த்தர் எங்க கூட பேசினாருன்னு சொன்னாங்க, அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் தான் சொல்லுவேன், பேச நல்லா இருந்துச்சுங்கிற உங்கள்கிட்ட இருந்து எனக்கு அந்த வார்த்தை எனக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேசி இருக்கிறாரு. என் வாழ்க்கையை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்குறேன். நான் கற்புள்ள கன்னிகையாக வாழ்வேன்னு சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க? என் வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைகளை கூட ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு காண்பித்து கொடுத்து என்னை சீர்படுத்தி இருக்கிறாரு, என்னை தூய்மைப்படுத்தி இருக்கிறாரு. இந்த சபை என்னை எவ்வளவு ஒழுக்கமுள்ள ஒரு நபராய் வாழ என்னை வழிவகுக்கிறது. இங்கே கிரியை செய்கிற, இங்கே அசைவாடுகிற கர்த்தருடைய ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்கள். கண்களை மூடி சொல்லுங்க, ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உலகம் இன்னைக்கு மோசமான பாதைகளை பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரோ எங்களை பரிசுத்தமான பாதையை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறீரப்பா. தேவ வைராக்கியமான வைராக்கியத்தோடு கர்த்தர் இன்று எங்களோடு கூட நீர் பேசின அன்பிற்காய் நன்றி. வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிற ஆவியானவருக்காய் நன்றி. இன்னைக்கும் இந்த இடத்திலே வந்து நின்று இந்த சத்தத்தை கேட்ட, இந்த வார்த்தையை கேட்ட சிறியோர் பெரியோர் வாலிபர் முதியவர் யாவருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய இந்த சத்தியத்தின் ஆழம் அவர்கள் வாழ்க்கையை புரட்டி புரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்காக கற்புள்ள கன்னியாக அவர் வரும் வரைக்கும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் வரும் மட்டும் நான் என்னுடைய கன்னி தன்மையை காத்துக் கொள்ளுவேன், கன்னி தன்மையை காத்துக் கொள்ளுவேன். கிறிஸ்துவுக்காக கற்புள்ள கன்னிகையாக நான் இருப்பேன். உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமை. பிரசன்னம் பிரசன்னம் தேவ
தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமை எப்போதும் எனக்கு போதுமையா. இந்த உலகத்துல உம்மை பிடித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய கற்பை காப்பாற்ற ஆண்டவர் சபையாருக்கு அனுக்கிரகம் செய். நான் இயேசுவின் பிள்ளை என்கிற அடையாளத்தோடு வாழ கிருபை கொடுங்க. இன்னைக்கும் அநேகருடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் ஏற்படுத்தின நல்ல மாற்றத்திற்காக நன்றி. மனுஷனை நாடி அல்ல, தேவனை நாடி நாங்கள் வாழ வேண்டும். குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு அவர்களை மீட்டு பரிசுத்த பாதையை நோக்கி அழைத்துக்கிட்டு வாங்க. ஆண்டவர் தூக்குகிறவரே, பிதாவுக்கு முன்பதாய் கொண்டு போய் மடியில கழுவி உட்கார வைக்கிறவர், எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் மாற்றுகிறவரே, உடைய அன்பின் ஆழம் உடையவர்களை தூக்கட்டும். வாழ்க்கை மறுரூபமாகிறதற்காக நன்றி. பழையவைகள் எல்லாம் கடந்து போகட்டும். முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல் பிசாசு யாரையெல்லாம் தன் கையில எடுத்து வச்சிருக்கிறானோ, ஆயுதங்களாய் பயன்படுத்துகிறானோ, தேவன் அவர்களை பிசாசுக்கு எதிராய் திருப்பி விடுங்க ஆண்டவரே, திருப்பி விடுங்க ஆண்டவரே, திருப்பி விடுங்க. ஒரு நல்ல தலைமுறை எழும்பட்டும். குறிப்பா இந்த சபையில உள்ள சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க ரொம்பவே மகிமையான ஒரு வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கை வாழட்டும். சபையில உள்ள இளம் தலைமுறைகள், திருமணமான பெண்கள், ஆண்கள், குறைந்த வயதிலே உள்ளவர்கள் தங்கள் கண்ணியத்தை காத்துக்கொள். கண்ணியமற்ற எந்த செயலுக்குள்ளவர்கள் போகாதிருக்க கர்த்தர் கிருபை. இது போன்ற நல்ல ஆலோசனைகளை கேட்க அநேகர் சபையினுடைய உறவுகளை காணவில்லை. சபை கூடி வருதலின் அவசியம் அவர்களுக்கு அழுத்தமாய் உணர்த்துவிக்கப்படட்டும். அப்பா, அவர்கள் கீழ்ப்படியாமையை தேவன் மாற்றி போடும். அவர்களுக்கு இரக்கம் செய்யும். யாவரையும் செபித்து நான் வாழ்த்துகிறேன். மகிமை உமக்கே. உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.